உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்மளாம் பேங்க்ல லோன் எடுத்திருப்போம், லோன் எடுத்து கட்டிட்டு இருப்போம், இனிமேட்டுக்கு லோன் எடுக்கலான்னு இருப்போம். இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு எல்லாமே பேங்க்ல ஒரு சில பிரச்சனைகள் வரும். நமக்கே கூட ஒருத்தவங்க நம்மளுடைய வியூவர்ஸ் கால் பண்ணி பேங்க்ல நான் லோன் எடுத்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு பெண்கள் எல்லாமே சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லி அதில் ஜாயின் பண்ணி லோன் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அதை சரிசமமாக இவங்க பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ நமக்கு ஃபோன் பண்ணவங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு வச்சுக்குவோம். பாதிக்கப்பட்டவங்க லோன் எடுத்துருக்காங்க. லோன் எடுத்து அவங்க மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டையும். ஆனால் முழு அமௌண்ட்டையும் அவங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய பேங்க்ல அவங்க பேர்லேயே இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வர காசு எல்லாத்தையுமே இப்போ ஓஏபி பணமாக இருக்கலாம், அவங்களுக்கு 100 நாள் திட்டத்தில் வர பணமாக இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், இது எல்லாமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேங்க் வந்து ஏன் அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, குழுவில் நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாக இப்போ பேங்க்ல லோன் எடுத்திருந்தாலுமே சரி, லோன் நம்ம கட்ட முடியல அப்படின்னா அதே பேங்க்லேயே நம்ம பேரில் லோன் எடுத்தவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சட்டத்தில் அதுக்கு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லோன் வாங்க போகிறோம், லோன் வாங்க போகும்போது கண்டிஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவோம் இல்லையா, அதில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கண்டிஷனில் நம்மளால் லோன் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க்லேயே நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்க காசை வந்து பேங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து தான் நம்ம கையெழுத்து போடுவோம். அப்படி கையெழுத்து போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். கையெழுத்து போட்டிருந்தா அவங்க வந்து அமௌண்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளால் கட்ட முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து ஒரு 3 மாதம் நம்ம கட்டல அப்படின்னா அக்கௌண்ட் வந்து என்பி அக்கௌண்ட்டாக மாறும். அந்த என்பி அக்கௌண்ட்டாக மாறுது அப்படின்னா அப்போதான் அவங்க வந்து பேங்க்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை எடுக்க முடியும். நாம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா அமௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டை அவங்களால எடுத்துக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க ஒரு சில அமௌண்ட்டை எடுக்க முடியாது. அது எந்த மாதிரி அமௌண்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு கவர்மெண்ட் திட்டத்தில் ஒரு ஓஏபி காசு வருது, அல்லது மகளிர் உரிமை தொகை காசு வருது, இப்போ 100 நாள் வேலை திட்டமோ அல்லது ஏதோ ஒரு சப்சிடி வருது, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வருது, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அமௌண்ட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே சரி அல்லது ஹைகோர்ட்டுமே சரி ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. அதனால அந்த அமௌண்ட்டில் அவங்க எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம பேங்க்ல லோன் கட்டலை அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இதையும் தாண்டி நம்ம வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம். அந்த அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி சார்ஜ் பண்ற அமௌண்ட்டுமே கூட கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்த அமௌண்ட்டா இருந்தது அப்படின்னா அதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மினிமம் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ்ல கூட போற மாதிரி அவங்க மினிமம் பேலன்ஸை போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இப்போ மினிமம் பேலன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதை வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிடணும். அதாவது பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டாக மாற்றிடணும். அவங்களுக்கு வரக்கூடிய சர்வீஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில சர்வீஸ்லாம் கொடுப்பாங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சர்வீஸ்லாம் நம்ம கிடைக்காம போகும். அந்த சர்வீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஆனால் மைனஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்கள் மைனஸ்லையும் போகக்கூடாது, 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கணும். அதே மாதிரியே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய பணத்தையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதே தான் நம்ம லோன் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நீங்கள் பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்ல நீங்கள் லோன் கட்டணும்னாலோ அல்லது மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலைனாலோ அமௌண்ட்டை பிடிச்சாங்க, அதாவது கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய அமௌண்ட்டை பிடிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தடுத்து நிறுத்த முடியும். அப்படி பிடிச்சாலுமே, அதாவது மற்ற அமௌண்ட்டை கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய அமௌண்ட் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டையோ அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சேலரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் அவங்க பிடிக்கணும்னாலும் கரெக்டாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணி நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறமா தான் பிடிக்க முடியும். இப்போ லோன் காசை பிடிக்கிறாங்க அப்படின்னா லோன் வச்சிருக்கவங்களுடைய பேரில் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடியும். அல்லது ரிலேட்டிவ்ஸோட அக்கௌண்ட்லாம் அங்கே இருக்குது, அதாவது அப்பா அம்மா, கணவன் மனைவி, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கலாமா அப்படின்னா அதுவுமே பிடிக்கக்கூடாது. யார் பேங்க்ல லோன் எடுத்திருக்காங்களோ அவங்க பேரில் அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்ல மட்டும்தான் பிடிக்க முடியும். கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய காசை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த குழுவில் லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து கரெக்டாக லோனை கட்டி முடிச்சிட்டாங்க, அவங்களோட லோனை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய மற்றவங்க லோன் எடுத்திருப்பாங்க இல்லையா குழு லோனு, அவங்க வந்து கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்லி லோன் கட்டி முடிச்சவங்க
அடுத்தவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கொடுக்காம வச்சிருந்துருக்காங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும். ஓகே, இப்போ இவங்க பேங்க் பண்ணதே தப்பு தான். ஏன் அப்படின்னா குழுவில் இவங்க லோன் எடுத்திருக்காங்க, இவங்க கரெக்டாக கட்டி முடிச்சுட்டாங்க, இவங்களுடைய அக்கௌண்ட் எப்படி ஃப்ரீஸ் பண்ணலாம்? ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா குழுவுக்குன்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தானே அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணது சட்டப்படி தப்பு தான். ஆனால் நாங்கள் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய இப்போ பாதிக்கப்பட்டவங்களுடைய பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓரளவு நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட போயிட்டு நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி பேங்க்குக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. லெட்டர் மூலமா, ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதை படித்து பார்த்துட்டு பேங்க் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. மறுபடியும் அவங்க வந்து ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ரிமைண்டர் நோட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து லோக் அதாலத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு 3 வருஷம் பிடிச்ச பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கட்டிட்டோம், நம்ம கூட எடுத்தவங்க லோன்லாம் கட்டல, குழுவில் லோன் கட்டல அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே இண்டிவிஜுவலாக வேற ஒரு லோன் போய் பேங்க்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி அமௌண்ட் பிடிக்க முடியாது. நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அமௌண்ட்டை பிடிச்சாலுமே கவர்மெண்ட் திட்டத்தில் வரக்கூடிய காசை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை பிடிச்சாங்க அப்படின்னா நம்மளால பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமா அமௌண்ட் எடுக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் அந்த ஃபண்ட் வந்தது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பண்ணலை அப்படின்னா பேங்க் ஆம்புட்ஸ்மெண்ட்டையோ அல்லது ஆர்பிஐடைய சிஎம்எஸ் போர்ட்டல்லையோ அப்படியே அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லோக் அதாலத்திலேயோ கன்சியூமர் கோர்ட்லேயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கான இழப்பீடை நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் நினச்சேன். ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தீர்வுகள் கிடைச்சது அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. லோன் வாங்குற வரைக்கும் சாஃப்டா டீல் பண்ணுவே, நாங்க கட்ட முடியாம திரண்டு கச்சே அடியாட்களை விட்டு அடிச்சு வசூல் பண்ணுவீங்களா?